ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட போய் பல விஷயத்த பேசுறார். அடுத்து கேப்டன் கிட்ட அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேர்ல ரஞ்சித்தை டோட்டலா முடிச்சு விட போறாரு போல இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. முத்துக்குமாரை பத்தி அந்த இடத்துல பேசுறார். அதுக்கப்புறம் ஜாக்லின் மற்றும் ரயானுக்கு இடையே நடந்த மோதல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பல பேருக்கு வீடியோ போய் சேரத்துக்கும் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுருங்க, ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கிச்சன் டீம் வந்து ஒரு பயங்கரமான டிஸ்கஷன், இந்த ஒரு வாரத்துக்கான பிளானிங் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஸோ ஜாக்லின் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்களோட தரப்பும் சரி, தீபக்கோட தரப்பும் சரி, மஞ்சுரியோட தரப்பு எல்லாமே நடந்தது. ஏன்னா அங்கே முத்துக்குமார் வந்து தீபக் கிட்ட அட்வைஸ் சொல்லி நீ டேக் கேர் பண்ணிங்கன்னா நீ பார்த்துங்க, உன்னை நம்பி தான் இருக்குன்னு சொன்னார்ல, அதுக்கு வந்து தீபக் எதனா செய்யணும்ல, அதனால அந்த ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் நடந்து சூப்பராக அழகாக ஒவ்வொருத்தரோட தரப்பை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து விஜே விஷால் மற்றும் இது தர்ஷிகா பெட்ரூமில் கான்வர்சேஷன். அதில் குறிப்பாக வந்து என்னென்னா பிக் பாஸ் வந்து இது திரைகள் போட்டு லாக் பண்ணது அவங்களுக்கு ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஜாலியாக இருந்தது, அருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்கிறார், அன்ஷிதாக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுல, அந்த ப்ராப்ளத்தில் வந்து அன்ஷிதா வந்து யாராவது பிடிச்சவங்க கூட கோவம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அவர் சமாதானப்படுத்துறார். அப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க, எனக்கும் அன்ஷிதாவை பிடிக்கும், பட் அவளுடைய வேவ் லென்த் இப்படி பிரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு இப்போ தனியாக தூங்குறதுக்கே வருத்தமாக இருக்குது, கட்டி பிடிச்சி தூங்கணும்னு தான் எனக்கு ஆசை, சாட்சினாவும் இல்லை. நேற்று அவன் வந்து என்கிட்ட கேட்டா நான் வந்து தூங்கிக்கோன்னு சொல்லேன், பட் எனக்கு எமோஷனல் பிரேக் டவுன் இருந்ததால நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை, இதெல்லாம் இல்லை, பட் எனக்கு போய் பேசணும் தான் இருக்கு, பட் அவள் அதை கேட்பாளா மாட்டாளான்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. போய் பேசினா தானே தெரியும், எதுக்கு பேசாமல் இங்கே ஒரு உட்காந்துட்டு இருந்தா என்ன கருத்துன்னும் போது, இல்லடா எனக்கு வந்து என்னன்னா தூரத்துல இருந்து நான் பார்த்து ரசிச்சுக்கிறேன், தூரத்துல இருந்து நான் பார்த்து இருக்கேன், பட் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, பட் வேணாமே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. உடனே விஜய் விஷால், அதெல்லாம் நீ தாண்டி யோசிச்சு போய் தான் உண்ணும், நீ போகாமல் இப்படியே உட்காந்துருந்தா உனக்கும் ஆட்டாவும் அவங்களுக்கும் ஆட்டாவும், போய் ஃபேஸ் பண்ணி தான் பாரு, இதில் என்ன பிரச்சனை இருக்கு, ஸோ அந்த அளவுக்கு நீ போய் ஃபேஸ் பண்ணி இதில் ஒரு பிரச்சனையும் வராது, இதெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ வேற லெவல் ரீச் ஆயிருப்பம்மா, வெளியே நீ பயங்கரமான ரீச்சில் இருப்ப, அந்த அளவுக்கு நீ சூப்பராக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த அளவுக்கு ரீச் ஆயிருப்பான்னு எனக்கும் புரியல, அவர் எந்த மீனிங்ல சொல்றாருன்னு தெரியல. ஓ, இந்த கிரிஞ்சு கண்டென்ட் வந்து ரீச் ஆயிருக்கும்னு சொல்றீங்களா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ ஈகோலாம் இல்லை தர்ஷிகா, நீ இப்போ நீ நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்க, நீ வந்து உன்னையே எவால்வ் பண்ணிட்டு இந்த கேமில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இதை கேட்டவனே போதும்பா நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அந்த கான்வர்சேஷனை முடிச்சிட்டேன். பட் இதில் என்னன்னா அன்ஷிதாவை பேஸ் பண்ணி நிறைய கான்வர்சேஷன் தான் நடந்துச்சு அப்படின்றத ஹைலைட் பண்ணிடுறேன். அடுத்து இங்கிருந்து கட் பண்ணால் அப்படியே ஜாக்லின், மஞ்சுரி, ரயான் மற்றும் சௌந்தர்யா இவங்களுக்கு நடுவில் ஒரு சில கான்வர்சேஷன்லாம் நடக்குது. அதில் மஞ்சுரி அந்த டெவில் டாஸ்கில் நடந்தது, இன்னைக்கு நடந்ததுன்ற எல்லா கான்வர்சேஷனுமே ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் என்னால் மென்டலாக ஹர்ட் பண்ண முடியாது, அப்படி நான் பண்ணால் ஃபேக் ஆயிடுவேன், அதை என்னால் பண்ண முடியலன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணி நான் இப்படிலாம் பண்ணேன், இது பண்ணணுன்ற எனக்கு அவசியம் கிடையாது தான், பட் எனக்கு இது தான் பண்ணணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் அந்த டாஸ்கில் முழுக்க டெவில் டாஸ்கை கேவலப்படுத்தினதும் அதை ஸ்பாயில் பண்ணதும் அருண் மட்டுமே தான். அவர் வந்து அந்த பெட்ரூமில் பண்ணதாக இருக்கட்டும், லிவிங் ஏரியாவில் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ அவருக்கு நான் ஜெயிலுக்கு போன ஆசை, அதனால் கண்டனம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தார், அதுக்காக எந்த அளவுக்கு போய் செய்ய முடியுமோ செஞ்சிருந்தாரு, பட் வீக்கெண்ட்ல இப்படி நடக்கும்லாம் எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. இது சொன்ன உடனே தான் ஜாக்லின் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. உடனே வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் பல விஷயங்கள் பேசியிருக்காரு போல, எனக்கு இந்த வீட்டில் நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன், என்னை வெளியே போக சொன்னா கூட நான் போய்ப்பேன், அதனால என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காரு போல இருக்கு அருண். ஸோ வீக்கெண்ட்ல பலத்தாடி ஹெவியா விழுந்திருக்குல, அந்த இதுவோடையே பேசியிருக்காருன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. அது எப்போ பேசினாங்க எது பேசினாங்கன்னு தெரியல, பட் செம கடுப்புல அருண் உச்சக்கட்ட கருப்புல தான் இருந்திருக்காருன்றது தெரியுது. ஏன்னா அதனால தான் அன்னைக்கு எபிசோட்ல முறைச்ச செக்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்படி ஒரு விஷயம் பேசுறாங்க. ஐ மீன் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். மேபி விஜய் இது அந்த வீக்கெண்ட் ரோஸ்ட்டை பற்றி சொல்றாரா எதை பற்றி சொல்றாரு நமக்கும் எக்ஸாக்டாக தெரியல, பட் அது சொல்லும் போது நமக்கு அந்த கான்வர்சேஷன் தான் புரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அது பர்சனலாக அந்த டாஸ்க் விளையாட பிடிக்கலங்க, நீங்கள் இந்த அளவுக்கு இறங்கி இந்த மாதிரி விளையாடுறீங்க, எனக்கு விருப்பமே இல்லாமல் இருந்தது, அதனால தான் நான் விலகி இருந்தேன், பட் அதுக்கான கான்சிக்வன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அவங்கவுங்களுக்கு எது வருதோ அவங்கவுங்க தானே ஃபேஸ் பண்ணிக்கணும், இதில் அருண் தான் ஏதோ பண்ணணுன்ற மாதிரி பண்ணி பல விஷயங்களை மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுதுன்றதை ஓப்பனாக உடைக்கிறாங்க. ஓகே, இது போயிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இப்போ இவரோட கேப்டன் ரஞ்சித்தோட கேப்டன்சி இருக்குல்ல, அந்த டாபிக் நடுவில் வந்துடுது. ஓகே, ஸோ நடுவில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக ரயான் மற்றும் ஜாக்லின்
ஜாக்லினுக்கு இடையே போகுது. ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முட்டை மேட்டரை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது, எனக்கு விருப்பமே இல்லை, அது எப்படி, ஸோ ஒரு பேட்ச் அப்போ தான் வச்சுருக்காங்க, அதை எப்படி நம்ம உடனே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ் ஜாக்லின், மற்றபடி எங்களுக்கு என்னென்னா அது ஒரு கரெக்டான பாதையில் போல. அவர் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து நம்மளை தான் தாழ்த்தி பேசுகிறாரு, புட் டவுன் பண்ணுறாரு, அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி பேசுகிறாரு, அது தப்பு இல்லை, நம்ம தானே அவருக்கு இது பண்ணி விட்டோம், ஒரு விஷயத்தை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலாம், நம்ம மேலே தப்பா, அப்போ கேப்டன் எதுக்கு இருக்காரு, அந்த கேட்டகரியில் அவர் பண்ண இரிட்டேஷனால் தான் நாங்கள் எடுத்தோம், அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நான் ஓகே சொன்னேன்ற மாதிரி மஞ்சுரியும் இன்னொரு பக்கம் ரயனும் பேசுகிறாங்க. ஓகே, இல்லை உடனே ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஈஸியாக எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடுறோமோ, அவர் ஈஸியாக கடந்து போகிறோம், அவருக்கான ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடுமோ, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அந்த அட்வான்டேஜ் கொடுக்குறாரு, எடுத்துக்கிறது தப்பு இல்லை, அவர் கொடுக்குறாருன்றதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரயன் சொல்கிறார். அப்போ எடுத்துக்கிறோம் தப்பு இல்லையான்ற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க. அப்படி இல்லை ஜாக்லின், அவர் கொடுக்குறதே தப்பு, அப்போ அவர் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம், அவர் தான் மெயின் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும், அவர் அதை கட் பண்ணால் இங்கே ஏன் நடக்க போகுதுன்றதையும் தெளிவுபடுத்துகிறார். ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்புப்பா, என்னோட பர்ஸ்பெக்டிவ் அக்செப்டே பண்ண முடியாது, இது வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே வந்து மஞ்சுரி எடுக்கும்போது ஒரு இது பேட்ச் வந்து நம்ம எடுத்து வைக்கணும், டிபேட் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னொரு சாச்சனாவுக்கும் நம்ம டிபேட் பண்ணோம். ஓகே, ஆனால் சாச்சனாக்கு நான் சொன்னேன் அவங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தான் எடுக்கலான்ட்டு, பட் இங்கே இப்போ தானே வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு, ஒரு வேளை கேப்டன் கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே ரயான் தரமான பாயிண்ட்டு ஜாக்லின் அவ்வளோதான் முடிச்சு விட்டாருன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா, ஸோ நம்ம வந்து சின்ன குழந்தை இல்லை ஜாக்லின், இந்த டாஸ்க் இந்த மாதிரி வருதுன்னு ஒரு 6 வாரமாக நம்ம பார்த்துருக்கோம், அப்போ பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன தெளிவுரை வருது, ஸோ இது வந்தால் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவருக்கு புரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வாட்டி எடுத்து எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு அவரும் குழந்தை கிடையாது, குழந்தை மாதிரிலாம் பண்ண முடியாது. அது ஒரு இப்போ ஃபினாலே நோக்கி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சரியான பதிலாக இருந்தது. உடனே சௌந்தர்யா நடுவில் என்வாயே, ஜாக்லின் அது உன்னோட பர்ஸ்பெக்டிவ், இது உன்னோட பர்ஸ்பெக்டிவ், இதுக்கு எதுக்கு சண்டை போறீங்க, விடுங்க விடுங்கன்றதை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரஞ்சித் மேலே தான் தப்பே தவிர்த்து ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ச் மேலாம் தப்பு இல்லை. எல்லா வாட்டியும் வாய்ப்பு கொடுக்கவே முடியாது ஜாக்லின், அதை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அந்த ரீசனுக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணுன்ற பாயிண்ட்டுமே கிடையாது, அதுவும் பேஸ்லெஸ் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரயானோட இப்போ தெளிவான ஸ்பீச்சஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இறங்கி அடிக்கிற வேண்டிய இடத்துல அடிச்சான்னு வச்சுங்க, இன்னைக்கு எப்படி அருண் அடிச்ச மாதிரி பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நடுவில் சவுண்ட் வந்து அந்த லெட்டர் ராணுவ மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் பேசினாங்க. லெட்டர் எடுத்து தான் எனக்கு கோவப்பட்டுச்சு, அவன் ரியாக்ஷன் காட்டுறதுலாம் எனக்கு கோவம் இல்லை. அந்த லெட்டரை பற்றி பேசும்போது அவனோட ரியாக்ஷன் எனக்கு கோவப்பட்டுச்சுன்னு போது தீபக் சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டுமா, நீ ஒரு ரியாக்ஷன் பண்ணி கோவப்படுறான்னு வச்சு, நீ ரியாக்ஷன் பண்ணி அவன் சைலண்டாக எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் பண்ணுற ரியாக்ஷன் நீ சைலண்டாக எடுத்துக்கோ, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவனுக்கும் கோவம் வரும், அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. உடனே கேட்டு இப்போ நீ ரியாக்ஷன் பண்ண, நீ ஒன்று பேசுகிற, அவனுக்கு கோவம் வந்துச்சு, அவன் ரியாக்ஷன் பண்ணிட்டான், அதே மாதிரி நீ அவன் பேசும்போது உனக்கு ரியாக்ஷன் வரும்போது அவ்வளோதான், ஒன்று ஃப்ரீ அவுட்ரு, இல்லைன்னா பண்ணவே பண்ணாத அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அருண் இவர் இருக்கார்ல நம்ம விஜய் விஷால், அருணுக்கு ஒன்றுன்னா ஃப்ரெண்டு பொங்கணும்ல, ரஞ்சித் கிட்டே வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக சேர்ந்து, ஏன்னா அவன் அருண் இப்படி பண்ணணும், அவன் பண்ணது என்ன, இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுகிற முத்துக்குமார் வந்து வாரத்துலேருந்து 10 வாரம் ஞாபகம் வச்சிருக்க முத்துக்குமார் வந்து என்ன பண்ணோம், அவனை தனியாக கூப்பிட்டு இப்படி பண்ணாதரா அப்படி பண்ணாதரா, பொறுமையாக அன்பு பாசத்தை காட்டி சொல்லியிருக்கலாம்ல, அன்பாக நடந்திருக்கலாம்ல, அதுக்கு சண்டை தான் போய் காட்டணுமா, சண்டை போட்டு தான் பண்ணணுமா, ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் சண்டை போகிறதுக்கான வந்திருக்கோம், பிக் பாஸ் சண்டையாக போட சொல்கிறாருன்னு கேட்குறாரு. எப்பா இன்டைரக்ட்லி அவர் அதான் ஏன் சொல்கிறாரு, பிக் பாஸ் வீடுனா உனக்கு அன்பு பாசம் ஆட்டுறதுக்கா பார்க்குறாங்க, எனக்கு புரியல. மேஜாரிட்டியாக வந்து அந்த சண்டை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதான் அதில் இருக்குது. ஆனால் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா சண்டை தான் மெயினான விஷயம் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அது தெரியாமல் இதுக்கு நடுவில் வந்து சத்யா மற்றும் முத்துக்குமார் ஏதோ பல்பு வாங்கின மொமெண்ட் இருக்கான் போல், அது என்னன்னு எனக்கு கிளியராக புரியல, அந்த கான்வர்சேஷனோட அர்த்தம் எனக்கு புரியல. ஸோ இப்போ பல இடத்துல மொக்க வாங்கிட்டு இருக்கான் முத்து இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கார். ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணனா, அந்த குரூப் டிஸ்கஷன் வந்தால் அந்த மெயின் அந்த லிவிங் ஏரியாவில் டிஸ்கஷன் வந்தால் பாயிண்ட்டை பேசுவோம், டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தனி ஒப்பீனியன் இருந்தால் அது தனியாக கேட்டுக்கலாம், குரூப்பாக கேட்காதீங்க, குரூப்பாக கேட்டால் தானே பெருசாக சண்டை வரும், அந்த மாதிரி சண்டைலாம் வராமல் பார்த்து போன்றதையும் சொல்கிறார். அடுத்து இந்த வாரம் பெஸ்ட் கேப்டன்சி நீங்களாக இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இன்னொரு பல விஷயங்களை சொல்கிறாரு தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கவங்களா நான் உன்னை காப்பாற்றினாங்க, வெளியே இருக்கிற மக்கள் காப்பாற்றினாங்க நான் உன்னை, அப்போ நீ என்ன பண்ணும், இந்த வாரம் உனக்கு ஃப்ரீ பாஸ், வீட்டில் இருக்கவனுக்காக விளையாடாத, மக்களுக்காக விளையாடு, மக்களுக்காக கேப்டன்சி எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம், இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அணுகணும், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏதோ வரலாறு படிக்கிற மாதிரி பேசுகிறாங்க, பண்ணுறது எல்லாம் இவங்க பேசுறது எல்லாமே பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு ஒரு பாயிண்ட் கூட அக்செப்ட் பண்ணுற மாதிரி
எனக்கு தெரியல. ஓகே, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணுமா, என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அன்பா இருந்து எக்ஸாம்பிள் செட் பண்ணுன்ற மாதிரி பண்ணிருக்காரு. சூப்பர், நல்லா வருவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், தீபக் மஞ்சுரி ஜாக்லின் ஒன்றா போட்டால் பிரச்சனை வராதுன்னு போட்டா இவனுக்கு கிச்சன்லேயே பிரச்சனை பண்ணுவானுங்க. ஏன்டா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டு நகர்ந்து போங்களாண்டா, ஏன்டா இதெல்லாம் சண்டை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரஞ்சித் சார் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்போ வரப்போது பாருங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றவங்கள டிபேட்டில் பேச விட்டா கூட பரவாயில்ல, பேச விட்டு தனியாக பேசுகிறேன்ற பேரில் அவங்க எல்லாம் கடுப்பாயிட்டு கடைசியில் வந்து அந்த பேட்சை பிடிங்கிட்டு விஷாலோட திட்டம் வந்து உங்களோட கேப்டன்சி ஹிட் பண்ணமோ இல்லையே, உங்கள் கேப்டன்சிலேருந்து ஹிட் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.